மைக் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஹே guys, it's விஜய் ஹியர் பேக் வித் another வீடியோ. அண்ட் டுடே நம்ம வளர்த்த செடியோட அடுத்த ஃபேஸுக்கு வந்துடுவோம். அதாவது இப்போ சாப்ளிங் ஆகிடுச்சு, பட் வாட்டர் மெலனும் சரி ப்ரக்கோலியும் சரி நான் வச்ச பாட் சரியில்லை, சும்மா வளர்கிறதுக்காக தான் வச்சேன். இதை வந்து நம்ம இப்போ இந்த 2 பக்கெட்டுக்கு மாற்றணும். அந்த 2 சாப்ளிங்கையும் மோஸ்ட்டாக ஒரு சாப்ளிங் அப்படியே விட்டுருவேன், மீதி 2 சாப்ளிங், இதில் 2 சாப்ளிங், இது 2 சாப்ளிங். ஸோ வாட்டர் மெலன் வந்து படர்ந்து வெளியே வந்துடும், ஸோ அது பிரச்சனை இல்லை. ப்ரக்கோலி மேபி 1 தான் நினைக்கிறேன், ஃபார் நவ் ஜஸ்ட் 1 வைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் இதில் நம்ம ஓட்டை போடணும் இந்த பக்கெட்டில். திஸ் இஸ் அ மிலிட்ரி கிரேட் வாட் இஸ் திஸ், ப்ளோ டார்ச்சா, இதை ஹீட் பண்ணி எப்படியாவது இந்த வருஷம் ஒரு ப்ரக்கோலியோ இல்லை ஒரு வாட்டர் மெலனோ நம்மளே வளர்த்து சாப்பிட்றோம். எப்படி அழகாக நடந்து தான். ஸோ எக்யூப்மெண்ட்ஸோடு இன்றைக்கி ரெடியாக வந்திருக்கேன். ஸோ போட்டை போட்டாச்சா. ஸோ இப்போ அடுத்து நம்ம பாட்டிங் மிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க இங்கே மண்ணை வந்து. இட்ஸ் கால்டு பாட்டிங் மிக்ஸ். இப்போ அதுலேருந்து இதுக்கு மாற்ற போகிறோம். அதுக்கு புதுசாக பாட்டிங் மிக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதோட அந்த மெச்சூர்டான வேர் விடுறதுக்குள்ளே நம்ம வந்து சாப்ளிங்கை மாற்றி வைக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா எஸ், திஸ் டைம் ஐ ஆம் வெரி 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 சீரியஸ் அபவுட் பிளான்டிங். இந்த பேண்ட்டை பார்த்து இது இல்லை எவ்வளோ லூஸாக அழகாக இருக்குது. ஆனால் இந்த பேண்ட்டை பார்த்து ஸ்கினி ஜீன்ஸ்னு சொல்லிட்டா ஒருத்தி. எந்த காலத்தில் ஸ்கினி ஜீன்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்ட்டா. ஆமாங்க, நான் வந்து கடந்த காலத்தில் வாழ்ந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணி போட சொன்னார் அந்த தாத்தா. எந்த தாத்தானா இது அந்த தாத்தா, இது வேறு தாத்தா. ஸோ இப்போ வந்து நம்மள்கிட்ட பிளாக் சாயில் இருக்குது. ஸோ பிளாக் சாயில் இஸ் த மோஸ்ட் மினரல் ரிச் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் பிளாக் சாயில் ஃபஸ்ட்டு போடுவோம். மிக்ஸ் பண்ணணுன்னு தான் சொல்லிட்டாரு, லேயராக போடக்கூடாதுன்னு சொன்னார். ஸோ மிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபஸ்ட்டு பிளாக் சாயிலை போடுவோம். 70% 30% பிளாக் சாயில் அண்ட் 70% வாட் இஸ் தட் பாட்டிங் மிக்ஸ். ஸோ இது 70%. ஆனால் பிளாக் சாயில் அதிகமாக இருக்குது, பார்த்துக்கலாம். மண்ணெல்லாம் போய் அப்படியே எங்கேயாவது அள்ளிட்டு வருவோம். இப்போ நம்ம ஊரில் மண் இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். மண் இருக்கா இல்லை நோண்டிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். உள்ளூர் நியூஸ் எல்லாம் கேட்டு ரொம்ப நாள் ஆகுது. இன்ஸ்டாகிராமை விட்டுட்டேன். அப்லோட் பண்ணும்போது மட்டும் இந்த ஸ்டோரி போட்டு போகிறதுக்கு தான் இன்ஸ்டாகிராம். மற்றபடி நம்ம ஊர் செய்தியெல்லாம் தலையில் ஏற்றிக்கிட்டா. இந்த மண் வந்து லைக் மண் மாதிரி இல்லை, லைக் கொஞ்சம் க்ளே கலந்து அப்படிலாம் இல்லை. நல்லா இவங்க எங்கேயோ இந்த ஆர்கானிக் வேஸ்ட்டெல்லாம் வந்து மக்க வச்சு அது மண்ணான பிறகு இதை பண்ண மாதிரி இருக்குது. அதனால தான் இதில் ஏதோ ஒரு போட்டிருக்காங்க, அது வெள்ளையாக இருக்குது. இட்ஸ் நாட் எனி பிளாஸ்டிக் ஆர் சம்திங். அதுவும் ஏதோ ஒரு ராக் மாதிரி தான். சம்திங் வால்கானிக் ராக் அதை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்களா, அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வளர்ப்பேனா. டெய்லி தூக்கத்துலேருந்து ஏஞ்சி ஒரு 7 மணிக்கு ஏஞ்சி தண்ணி ஊற்றி கஷ்டப்பட்டு வளர்ப்பேனா. இந்த பூச்சிங்க வந்து சாப்பிட்டுட்டு போமா. இங்கே பாருங்கள் ஓட்டையை. ஸோ 3 இருக்குது, இங்கே பாருங்கள். இதை மொத்தமாக சாப்பிட்டு முடிச்சிருச்சுங்க. இது என்னத்த சொல்ல. ஸோ நம்மள்ட்ட 2 ஹெல்த்தி, அட்லீஸ்ட் 2 வாட்டர் மெலன் சாப்ளிங்ஸ் இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டு இப்படி நட்டு வைப்போம். அப்புறம் ப்ரக்கோலி இருக்குது, ப்ரக்கோலி ஒரு 2 இருக்குது. ஸோ அழகாக இப்படி ஃபிங்கர் வச்சு ஒரு ஓட்டையை, ஒரு 3 ஓட்டை. திஸ் இஸ் ஃபார் வாட்டர் மெலன். நட்டு வச்சாச்சு. அடுத்து 2 ப்ரக்கோலி. வேலை முடிஞ்சுது. அண்ட் இட்ஸ் விஜய் ஹியர் சைனிங் ஆஃப். கனடா அப்போ ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. கெனேடியன் ஒர்க் சிச்சுவேஷன், கெரியர்லாம் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. லெட்ஸ் see. And it's Vijay here signing off. Peace.